ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோவே பொறி தெரிக்கிற அளவுக்கான ஒரு வீடியோ. ஆனால் ஆக்சுவலி இது முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது, பட் தள்ளி தள்ளி போட்டு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் போகணுன்னு பிளான் பண்ணல. அன்பிளான்டு ஒரு குட் வீடியோ ஃபார் நான் ஓப்பனிங்கே ஒரு நல்ல வீடியோ என்ன கேட்டால். ஆமாம் அப்படின்னு தோணுது. அதாவது அது ஆக்சுவலி ரேண்டமாக அமைஞ்ச வீடியோ. இது மிஞ்சி போனால் மேபி இன்னும் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பண்ணியிருந்திருக்க வேண்டியது. ஆமாம், அடுத்தடுத்துன்னு ஏதோ ரீசெண்டாக இவங்க பரிதாபங்கள் எல்லா வீடியோ வந்தனா அதை பார்க்க போயிட்டோம். ஓகே, ஆரம்பமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெஸ் இருக்கா என்னன்னு? ஐ திங்க் டைலாக்ஸ் வைஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னா. வீடியோவா? அப்படின்னு கிடையாது. தமிழ் ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸில் பண்ண மாஸ் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஜென்ரலாக. ஸோ எல்லாரும் 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேர் இருக்காங்களான்னு பார்ப்போம். கண்டுபிடிங்க. எனக்கு 2 பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பிடிக்கும். ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கன்ஃபார்மு. இன்னொருத்தவங்க எடப்பாடியா இல்லையா? அவர் எங்க சினிமால இருந்தா வந்தாரு? சினிமாலேருந்து வந்தது யாரு வேற? சினிமால இருந்து வந்தவங்க 2 பேர். விஜயகாந்த். நார்மலா எனக்கு இன்னும் 2-3 பேர்த்த பிடிக்கும் பொலிட்டிக்கல் லீடர்ஸா. ஆனா சினிமால இருந்து வந்து இல்லை, இவங்க 2 பேர்த்த பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சார், செகண்டு தளபதி. எனக்கு இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ என்னென்னா அவரோட ஸ்பீச் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம். அந்த டக் மூமெண்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நான் தளபதி இது பார்க்கல. திங்க் இது வந்து டோட்டலாக ஸ்டார்டிங்லேருந்தே வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கலெக்ஷன் யார் மாஸ் மூமெண்ட்ஸ் உண்மையிலே பண்ணியிருக்கான்னு. மற்ற ஸ்டேட்லலாம் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் ஒரு படி மேல சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு காரணம் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது தான். எம்ஜிஆர்ல தொடங்கி தளபதி விஜய் வரைக்கும் அரசியலுக்கு வந்த தமிழ் நடிகர்களோட நிலைமை என்னாச்சுங்கிற சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐ திங்க் அப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கிளிப்ஸ்லாம் இருக்கு. இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது அரசியலுக்கு வந்த முதல் சினிமா நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் தான் ஃபர்ஸ்ட். சினிமால புகழ்பெற்று பெரிய நடிகரா எம்ஜிஆர் இருந்த டைம் அது. காந்தியடிகளோட கொள்கைகளை தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த எம்ஜிஆர் அவரை அப்போ காங்கிரஸ் கட்சியில இணைச்சுக்கிட்டாரு. 1950 எம்ஜிஆர் நடிச்ச மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுதியிருந்தாரு. இந்த 2 படமுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. கலைஞரும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்களா ஆனாங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞர் பங்கேற்ற மாநாடுகள்ல தோன்றி மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் தன்னோட படங்கள்லயும் நிறைய ஏழைகளுக்கு ஆதரவாளராகவும் அநியாயங்களை தட்டி கேட்கிற கதாநாயகனாகவும் நடிக்க மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய அன்பும் ஆதரவும் கிடைச்சது. 1952 காங்கிரஸ்ல இருந்து விலகி டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு எம்ஜிஆர். காமராஜர் என்னோட வழிகாட்டியா இருந்தாலும் அண்ணாதான் என் தலைவன் மேடைகள்ல பேசினாரு. எம்ஜிஆர் பார்க்கவும் அவர் பேச்ச கேட்கவுமே ஆயிரமா மக்கள் குவிஞ்சாங்க. 1958 பிரதமர் நேரு தமிழ்நாடு வந்தப்போ அவரோட வருகையை எதிர்த்து முக்கிய தலைவர்கள் கருப்பு கொடி காட்டினாங்க. அந்த சமயத்துல எம்ஜிஆர் ஷூட்டிங்ல தான் இருந்தாரு. ஆனா கருப்பு கொடி காட்டினவங்களோட சேர்த்து எம்ஜிஆரையும் அரெஸ்ட் பண்ணிச்சு மத்தியில இருந்து காங்கிரஸ் அரசு. எம்ஜிஆரோட வாழ்க்கையில ஒரே ஒரு டைம் ஜெயிலுக்கு போனது அப்போதான். இந்த அரெஸ்ட் எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் மேல பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே சென்னை மாநகராட்சி தேர்தலில் தெருவா போய் டிஎம்கேக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணாரு. 100 இடங்கள்ல 45 இடத்துல டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நடிகர் சங்க தேர்தலையும் எம்ஜிஆர் வெற்றி அடைஞ்சு நல்ல தலைவரா இருந்ததோட இல்லாம தேடி வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து உதவி பண்ணாரு எம்ஜிஆர். 1961 முன்ன விட அதிகமா அரசியல் கருத்துக்களை சினிமால பேச ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல அந்த பாட்டு நல்லா இருக்கும். இதனால எம்ஜிஆர் ரசிகர்கள் திரையில அவரை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கான தலைவனாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் மத்தியில எம்ஜிஆரோட புகழ் ஓங்குச்சு. இது திமுகக்குள்ள இருந்து சில அமைச்சர்களுக்கு எரிச்சலும் உண்டாக்குச்சு. 1962 எம்ஜிஆரோட முதல் மனைவி சந்தான தேவி படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்களை பார்க்க கூட போக நேரம் இல்லாம எம்ஜிஆர் டிஎம்கேவுக்காக தெருவா போய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஈட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1967 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா பரங்கிமலை தொகுதியில எம்ஜிஆர் டிஎம்கேல நின்னாரு. தன்னோட தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா போய் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு எம்ஜிஆர். அந்த சமயத்துல தான் ஒரு கூட்டத்துல எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட குண்டு எம்ஜிஆரோட தொண்டையில பாஞ்சுது. ஹாஸ்பிட்டல்ல எம்ஜிஆர் கழுத்துல கட்டு போட்டபடி வணக்கம் சொல்ற இந்த புகைப்படம் நியூஸ் பேப்பர் மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா பரவுச்சு. இந்த அனுதாபத்திலேயே அந்த தேர்தல்ல டிஎம்கேக்கு எக்கச்சக்கமான ஓட்டு கிடைச்சது. தமிழ்நாட்டுல முதல் முறையா காங்கிரஸோ அதோட கூட்டணியோ இல்லாத ஒரு புது கட்சியா டிஎம்கே மிகப்பெரிய வெற்றி பெற்று அண்ணா சிஎம் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் 1.5 வருஷத்திலேயே கேன்சரால பாதிக்கப்பட்டு அண்ணா இறந்துட்டாரு.
கலைஞர் டிஎம்கேல தலைவராகவும் எம்ஜிஆர் பொருளாளராகவும் ஆனாங்க. அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடுல 1971 ரீ எலெக்ஷன் வந்துச்சு. கலைஞரோட சேர்த்து எம்ஜிஆர் எல்லா மேடைகள்லயும் பேசினாரு. எம்ஜிஆருக்கு கூடின மொத்த கூட்டமும் ஓட்டா மாறி மறுபடியும் டிஎம்கேக்கு பெரிய வெற்றி. 209 தொகுதியில டிஎம்கே ஜெயிச்சது. கலைஞர் சிஎம் ஆனாரு. அந்த டைம்ல எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கலைஞர் கிட்ட கேட்க நடிகர் எப்படி அமைச்சராக முடியும்னு சொல்லி கலைஞர் மறுக்க, இதனால எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. திமுக பொருளாளரா இருந்த எம்ஜிஆர் திமுக அமைச்சர்களோட கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க சொல்ல திமுக இருந்த எல்லாரும் எம்ஜிஆர் மேல சம கடுப்பானாங்க. கலைஞர் எம்ஜிஆர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து 1972 கட்சியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கினார். மொத்த தமிழ்நாடும் எம்ஜிஆர் பக்கம் இருந்துச்சு. அடுத்த 2 நாள்ல ஏடிஎம்கேன்னு புது கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாடுபடும். அத்தகைய அரசு அமையவும், அமைகின்ற அரசு தூய்மையான அரசாக அமையவும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று கைகூப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜிஆருக்கு ஆதரவா தமிழ்நாடு ஃபுல்லா மாணவர் படை உருவாச்சு. திமுகவுக்கு எதிராக அவங்க போராடவும் ஆரம்பிச்சாங்க. போராட்டம் நடந்த இடங்கள்ல திமுக தடியடி நடத்துச்சு. திமுக மேல இருந்த எதிர்ப்பலை தமிழ்நாடு ஃபுல்லா பரவச்சு. மக்கள் கலைஞர் வில்லன் நம்பியாரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே காங்கிரஸோட பி டீம். மலையாளி எம்ஜிஆர் எப்படி நாடாள முடியும்னு வெறுப்பு பிரச்சாரத்தை துவங்கினாரு கலைஞர். சினிமா மூலமா தான் எம்ஜிஆருக்கு இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்குது. அதனால நம்மளும் எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு கலைஞர் தன்னோட மகன் மூகா முத்துவை சினிமா நடிகரா அறிமுகப்படுத்தினார். கிட்டத்தட்ட மூகா முத்துவை எம்ஜிஆரோட ஒரு டூப்பாவே உருவாக்கி இருந்தாரு கலைஞர். அந்த படத்துக்கு திரைக்கதை வசனமும் கலைஞர் எழுதியிருந்தாரு. ஆனா என்னதான் எம்ஜிஆர் மாதிரி இருந்தாலும் யாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. இது மக்களும் உணர்ந்திருந்ததால மூகா முத்துவோட சினிமா கரியர் குறுகிய காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க மீடியா தான் வந்து. இந்த சமயத்துல திமுக அமைச்சர்களோட ஊழல் பட்டியலை ரெடி பண்ணி அது குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுத்து பரபரப்பு கிளப்பினாரு எம்ஜிஆர். ஏடிஎம்கே நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆச்சு. கட்சி ஆரம்பிச்ச 2 மாசத்துல கலைஞரை தலங்கடிச்சாரு எம்ஜிஆர். அப்போ வந்து இடைத்தேர்தல்கள்ல ஏடிஎம்கே முதல் இடத்தையும் காங்கிரஸ் 2வது இடத்தையும் டிஎம்கே 3வது இடத்தையும் பிடிச்சது. எம்ஜிஆர் மலையாளிங்கிறதால மலையாள சினிமா ஓடின தியேட்டர்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. மலையாளிகளோட கடைகளும் தமிழ்நாடு ஃபுல்லா உடைக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் பட்டியல் தூசி தட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல டிஎம்கே ஆட்சியே கலைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல பிரசிடென்ட் ஆட்சி வந்துச்சு. அதே 1977 வருஷத்துல பிஎம் எலெக்ஷன் வந்துச்சு. தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே 18 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 14 இடத்திலையும் டிஎம்கே வெறும் ஒரே ஒரு இடத்திலையும் வெற்றி பெற்றுச்சு. அதே வருஷம் ஜூன் மாசம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. எம்ஜிஆர் ஏடிஎம்கே மூலமா முதல் முறையா சிஎம் கேண்டிடேட்டுக்கு போட்டி போட்டாரு. ஏடிஎம்கே 143 இடத்திலையும் டிஎம்கே வெறும் 48 தொகுதியிலையும் வின் பண்ணி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு கலைஞர். விடிஞ்சா பதவியேற்பு விழா, ராத்திரி கூட பட ஷூட்டிங் பாதிக்க கூடாதுன்னு நைட் ஃபுல்லா மீனவ நண்பன் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டு காலையில முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். எந்த நடிகனா அமைச்சராக கூடாதுன்னு டிஎம்கேல இருக்கும்போது கலைஞர் சொன்னாரோ அவர் முன்னாடியே முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர். ஜூன் 30 மொத்த தமிழ்நாடும் இதை கொண்டாடுச்சு. ஆனா எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 3 வருஷத்துல நிறைய புகார்களை அவங்க ஆட்சி மேல அடுக்கி ஆட்சியவே கலைய வச்சாரு கலைஞர். 1980 மறுபடியும் ரீ எலெக்ஷன் வந்துச்சு. இந்த வாட்டி 162 இடங்கள்ல ஏடிஎம்கே வெற்றி பெற்று மறுபடியும் சிஎம் ஆனாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிஞ்சு 1984 அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிரச்சாரத்துக்கு போக முடியாம போச்சு. ஆனா அந்த எலெக்ஷன்ல வரலாறு காணாத வெற்றியா 194 இடங்கள்ல ஏடிஎம்கேவும் வெறும் 35 இடங்கள்ல டிஎம்கேவும் ஜெயிச்சது. இதுக்கு முக்கிய காரணம் அந்த இடைப்பட்ட காலங்கள்ல எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட நல்லாவே போய் சேர்ந்துச்சு. அதுக்கு பின்னாடி 1987 எம்ஜிஆர் இறந்தாரு. தெரியுதா? நீங்க என்னதான் அவங்க வந்து அவங்க டேலண்ட்டு தான் உண்மையிலே இவ்வளோ இது பண்ணியுமே குறுக்க பூந்து கலைச்சி புகார்லாம் அடித்து ரீ எலெக்ஷன் வர வச்சுமே, பட் எகெயின் அண்ட் எகெயின் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, ஓகே நம்ம சொல்லக்கூடாது, அதனால என்ன இல்லை நான் சொல்கிறது இப்போ இதெல்லாம் பார்க்கும் போது யோசிச்சா எதிர்க்க ஆள் இல்லாத டைமில் உள்ள பூந்த மாதிரி தான் இருக்குது. விஜய் சார் சொல்றியா? இல்லை தெரியாது. இப்போ இருக்கவங்களும் நல்லா பவர் தான் இந்த அளவுக்கு கிடையாது. கருணாநிதி அளவுக்கு வந்து யாருமே கிடையாது பவருக்கு. நான் சொல்லலை இப்போ எம்ஜிஆரா கருணாநிதியார்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் நின்னார்ல அந்த டைமில் சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆர் அவரோட இது கொஞ்சம் கம்மியாகுனோடனே இங்கே உள்ளே வந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவங்க உள்ளே வந்தோடனே அவங்களால வந்து எப்படி சொல்றது அதுக்கு மேலே மீறி போக முடியல. ஓகேவா? இப்போ இது என்னன்னா எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவங்க கீழே தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் போனோடனே ஈக்குவல் ஆனாங்க. ஜெயலலிதா இருந்தாலும் இந்த ஈக்குவல்லே தான் அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோட அதை மீறி போக முடியல. இப்போ ஜெயலலிதா இல்லைன்னொன்னு அந்த இடமே அவங்களுக்கு போட்டி பட விஜய் சார் சொன்னார்ல எதிர்க்க ஆளே இல்லாம மாதிரி ஆயிடுது. அது அரசியலாவே இருக்காது எதிர்க்க ஆள் இல்லை. நானு கரெக்ட் அது மாதிரி சொல்றேன். அதனால அவங்க இவ்வளோ நாள் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் பார்ட்டி இல்லைன்றதால மேபி இருக்கலாம்.
என்னோட கருத்து அது. எனக்கு ஆக்சுவலி எனக்கு நான் வந்து ஏடிஎம்கே எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு அந்தப்பயே அந்த டைட்டிலே அப்படி தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் எலெக்ஷன் டைமில் ரொம்ப டிஎம்கே ரொம்ப பவராக இருந்த மாதிரியும் ஏடிஎம்கே சைடு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்த ஃபீல் தான் இருந்துச்சு. எப்போ ஃபேம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன் சொல்கிறேன். ஆமாம், அப்போ ஆள் இல்லைல்ல, அங்கே பவரான ஒரு பீப்புள் இல்லைல்ல அந்த இடத்துல. பட் இந்த வாட்டி எப்படி இருக்கு ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வந்து 100% இருந்தாங்கன்னா ஒரு 80% ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த இருக்கும்போதே இருந்தாங்கல்ல, பவருக்கு இருந்தாங்க, 80% இருந்தாங்க. ஜெயலலிதாக்கு அப்புறம் அது ஒரு 50% கூட யாருமே வந்து அந்த பவர் இல்லை. அந்த அவங்க வாய்ஸ்லேயே சொல்கிறேன் நான். வாய்ஸ் ப்ளஸ் அந்த ஃபேம் வந்து கொடுக்காம இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்ன கருணாநிதி சாருக்கு வந்து பாராட்டணும், எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வரைக்கும் அவர் ஒரு ஆளாக இன்னும் ஒரு போர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இறந்ததுக்கு அப்புறம் தானே இவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறமும் இருந்தாரு. அதான் சொல்ல, அது வரைக்கும் தாக்கு பிடிச்சி பண்ணியிருக்காரு, அந்த கட்சியை எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ அதே மாதிரி ஜெயலலிதா கருணாநிதி சார் போனோடனே அந்த இடத்துல ஒரு பெரிய பவர் யாரும் இல்லைன்ற மாதிரி இருக்குல்ல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எலெக்ஷன் இப்போ இருக்கிற ஸ்டேஜை பார்க்குறப்ப அந்த எப்படி சொல்கிற அந்த இடத்த பிடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸ்டாலின். எனக்கு அந்த ஃபீல் வரல. இப்போ ஆள் இல்லைன்றதால அந்த இடம் இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அவங்க திருப்பி சொல்கிறது என்னென்னா, ஸ்டாலின் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து லைக் அவங்களோட பவரையோ சம்திங் இதை வந்து நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கலைஞராலேயே பண்ண முடியாத ஒன்றுனா என்னென்னா, அந்த கூட்டணி பண்ணுறாங்களே, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் கூட்டணி வந்து மிஸ் ஆகிடும். இப்போ 12 கட்சி கூட்டணி இருக்குன்னா ஒரு வாட்டி 8 தான் வரும், 9 தான் வரும், மாற்றி இருக்கிறவங்க வெளில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் கண்டினியூஸாக 3 எலெக்ஷனில் ஒரே கூட்டணி கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த பார்கெனிங் பவர் இருக்குது, அதெல்லாம் முக்கியம் சீரியஸாக. அதெல்லாம் நான் பொலிட்டிக்கலா பார்க்கல, ஒரு பப்ளிக்கா பார்க்கும் போது எனக்கு நான் அப்படி ஃபீல் பண்றாங்க. வந்து ஆப்போசிட் பார்ட்டி இல்லைன்றதால அவங்க ஸ்ட்ராங்கா தெரியுறாங்கன்ற மாதிரி இருக்கு. பட் இந்த வாட்டி எனக்கு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப எடப்பாடி அவங்களோட ஃபேம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்க்குறப்ப இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பி அடிக்கும்போது கொஞ்சமாவது அவங்களுக்கு ஆப்போஸ் பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப பேசினோம்னா அப்புறம் கீழே திட்டுவாங்க. வீடியோ பார்ப்போம். 1977 அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவர் மட்டும்தான் சிஎம். தமிழ்நாடு மக்கள் அவரை சிஎம்மா மட்டும் தான் பார்க்க விரும்பினாங்க. இப்படி எம்ஜிஆரோட அரசியல் பயணம் முழுக்க ஒரு வெற்றி பயணமாவே அமைஞ்சது. அரசியலுக்கு வந்த சினிமா நடிகர்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் அரசியல் பயணத்தை தொடங்கின ஒரு 2 வருஷத்திலேயே 1952 டிஎம்கேவோட ஆதரவாளரானாரு சிவாஜி. அப்போ அண்ணா திமுக தலைவரா இருந்தாரு. 4 வருஷம் டிஎம்கேல பயணிச்ச சிவாஜிக்கு கட்சிக்குள்ள சின்ன மனக்கசப்பு ஆகி 1956 விலகி 1961 காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. 1962 மக்களவை தேர்தலுக்கு சிவாஜி காங்கிரஸ்க்காக தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாரு. 40க்கு 31 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சது. திமுக நின்ன முதல் மக்களவை தேர்தல் அது 7 சீட்ல மட்டும் தான் திமுக ஜெயிச்சாங்க. காங்கிரஸோட வெற்றிக்கு சிவாஜி பிரச்சாரம் பெருசா உதவுச்சு. அதுக்கடுத்து வந்து 1967 எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்க காங்கிரஸ் தோத்துச்சு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் மேல ஒரு பெரிய எதிர்ப்பலையே வீசுச்சு. ஆனா கொள்கையில இருந்து மாறாம காமராஜர் மேல இருந்த பற்று காரணமா சிவாஜி காங்கிரஸ்லயே இருந்தாரு. 1975 காமராஜர் இறந்தப்போ தலைவர் பொறுப்பு சிவாஜிக்கு தான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வேற யாருக்கும் அந்த பதவி போக சிவாஜி ஆதரவாளர்கள் கொதிச்சு போனாங்க. ஆனா அப்பவும் சிவாஜி காங்கிரஸ்லயே தான் இருந்தாரு. ஒருவேளை சிவாஜி அந்த சமயத்துல தலைவர் ஆயிருந்தா எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர்னு இருந்த தமிழ்நாடு அரசியல் களம் எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் வெர்சஸ் சிவாஜி கணேசன் மாறி இருக்கும். அந்த சமயத்துல சிவாஜி தொடர்ந்து நடிச்ச நிறைய சரித்திர படங்கள் அவரை நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்பதான் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். 1977 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. தமிழ்நாட்டுல அப்போதைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்த எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நிறைய மேடைகள்ல பிரச்சாரத்துக்கு போனாங்க. நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் அந்த தேர்தலில் தோத்தாலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இதுக்கு முக்கிய காரணம் சிவாஜியா இருந்ததால 1982 அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைச்சது. 1987 எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறமா ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சது. ஒன்னு ஜெயலலிதா தலைமையில, இன்னொன்னு எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையில. காங்கிரஸ் ஜெயலலிதா பக்கம் நிக்க அது பிடிக்காம சிவாஜி காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினாரு. தமிழக முன்னேற்ற முன்னணின்னு புது கட்சி தொடங்கினாரு சிவாஜி. ஆனா வெறும் 2 தொகுதியில மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. 1989 பிபி சிங்கோட ஜனதா தளம் கட்சியில தலைவராகி அந்த வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி போட்டாரு சிவாஜி. ஆனா எதிரணியில இருந்து ஏடிஎம்கே காங்கிரஸ்
என்ன கழகம் ஆரம்பிச்சாருன்னு வந்தது? தமிழக முன்னேற்ற கழகமா? என் கால தமிழக வெற்றி கழகம். என்னடி இதே பேர் வச்சிருக்காரான்னு யோசிச்சு. முன்னணியா சம்திங் வந்துச்சு. கூட்டணி 38 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாரு சிவாஜி. இதோட நமக்கு அரசியல் வேணான்னு கம்ப்ளீட்டா வெளியே வந்து நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தினாரு. என்னதான் எம்ஜிஆர் அளவுக்கே பாப்புலரா அரசியல்ல இருந்திருந்தாலும் சரியான நேரங்கள்ல அவருக்கு கட்சிகள்ல கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காம போனதால சிவாஜியோட அரசியல் பயணம் தோல்வியில தான் முடிஞ்சது. என்னதான் தோல்வியில முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் அரசியல்ல கரைபடியாத கரங்களோட பயணிச்சதாலேயே சிவாஜி நிறைய பேரோட மனசுல ஒரு நல்ல தலைவனாவே இன்னும் இருக்காரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு நடிகை. சினிமா அரசியல்ல 2 பேர்லயும் வெற்றி கொடி நாட்டின ஒரே பெண்மணி ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான் 1961 80 வரைக்கும் 140 படங்கள்ல நடிச்ச ஜெயலலிதா அப்போதைய சூப்பர் ஸ்டாரான எம்ஜிஆரோட மட்டும் 28 படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் உடனான இந்த நெருக்கத்தாலேயே எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஏடிஎம்கேல சேர ஜெயலலிதாவுக்கு அழைப்பு வந்துச்சு. 1982 ஏடிஎம்கேல சேர்ந்ததுக்கு அடுத்த வருஷமே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா ஆனாங்க ஜெயலலிதா. 1984 ஜெயலலிதாவை மாநிலங்களவை உறுப்பினராக்கினாரு எம்ஜிஆர். இதுல கட்சியில இருந்த மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏடிஎம்கேவோட நிறைய பொது மேடைகள்ல ஜெயலலிதாவையே முதல்ல பேச வச்சாரு எம்ஜிஆர். நல்லா இருக்கும். இது பெரிய மாநாடு என்று வியக்கும் அளவிற்கு நீங்கள் அனைவரும் திரண்டு வந்திருக்கிறீர்கள். 1987 எம்ஜிஆர் இறந்தப்புறமா கட்சி 2ஆ பிரிஞ்சதால தேர்தல்ல எந்த அணிக்குமே ரெட்டல சின்னம் கிடைக்கல. ஜெயலலிதா டீமுக்கு சேவல் சின்னமும் ஜானகி டீமுக்கு இரட்டை புறான ஒரு சின்னமும் கிடைச்சது. நின்ன 40 தொகுதிகள்ல ஜெயலலிதா கூட்டணி 38 தொகுதிகள்லயும் போடி நாயக்கனூர் தொகுதியில ஜெயலலிதாவும் ஜெயிச்சு ஏடிஎம்கேவை ஒன்னாக்கி ரெட்டல சின்னத்தை மீட்டாங்க ஜெயலலிதா. தமிழ்நாட்டோட முதல் எதிர்க்கட்சி தலைவரா பதவியேற்றாங்க. 1989 சட்டமன்றத்துக்குள்ள நடந்த மோதல்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இனி சட்டமன்றத்துக்குள்ள வந்தா முதலமைச்சரா தான் வருவேன்னு சவால் விட்டுட்டு போனாங்க ஜெயலலிதா. 2 வருஷத்துல டிஎம்கே ஆட்சி கலைக்கப்பட்டு 1991 நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு முதலமைச்சரா சட்டசபைக்குள்ள போனாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். 91 இருந்து 96 வரைக்கும் ஏடிஎம்கே மேல வந்த நிறைய ஊழல் புகார்களால 96 நடந்த எலெக்ஷன்ல வெறும் 4 தொகுதியில தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. டிஎம்கே 221 தொகுதியில ஜெயிச்சது. நின்ன சொந்த தொகுதியிலேயே தோத்து போனாங்க ஜெயலலிதா. திரும்பியும் 2001 வந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கரமா பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு மறுபடியும் சிஎம் ஆனாங்க ஜெயலலிதா. அந்த பீரியட் தமிழ்நாடோட அரசியல் கிழமையா அவ்வளவு பரபரப்பா இருந்துச்சு. கலைஞர் கைது, வீரப்பன் கொல்லப்பட்டது, காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி கைது, ஸ்ட்ரைக்ல ஈடுபட்ட அரசு ஊழியர்களை மொத்தமா வேலையை விட்டு தூக்குனதுன்னு பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. அடுத்து வந்த 2006 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே தோத்துருச்சு. 2004 2009 வந்த நாடாளுமன்ற தேர்தல்களையும் ஏடிஎம்கே தோத்துச்சு. ஆனா 2011 நடந்த எலெக்ஷன்ல 203 தொகுதிகள்ல ஜெயிச்சு டிஎம்கேக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தோக்கடிச்சாங்க ஜெயலலிதா. 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே 39க்கும் 37 தொகுதிகளை ஜெயிச்சது. டிஎம்கே எல்லா தொகுதிகளிலும் தோத்துருச்சு. 2014 சொத்து குவிப்பு வழக்குல சிஎம்மா இருக்கும் போதே அரெஸ்ட் ஆகி சிஎம் பதவியை இழந்தாங்க ஜெயலலிதா. ரிலீஸ்க்கு அப்புறம் 2015 மறுபடியும் சிஎம் ஆனாங்க. ஆனா 2016 நடந்த எலெக்ஷன்ல மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிக்க ஜெயலலிதா சிஎம் ஆனாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறமா ஒரே கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிச்சது ஜெயலலிதா பீரியட்ல தான். 1984 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்வது என்பது 1984 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இப்பொழுதுதான். ஆனா ஆட்சிக்கு வந்து சில மாசங்களிலேயே உடம்பு சரியில்லாம போய் இறந்து போனாங்க. வெற்றி தோல்வின்னு ரெண்டையுமே சரிசமமா அரசியலை பார்த்தாலும் தன்னந்தனியா ஒரு பெண்ணா தமிழக அரசியல்லையே ஜெயலலிதா பண்ண சம்பவம் மரண மாசாதான் இருந்துச்சு. தமிழ் திரையுலகத்திலயும் சரி தமிழக அரசியல்லையும் சரி தவிர்க்க முடியாத மனிதரா உருவெடுத்த அடுத்த பிரபலம் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு ரசிகர் மன்றங்கள் தொடங்கினாங்க. ரசிகர் மன்றங்களை வச்சு படங்களை ஓட்ட நினைக்காம அதை நற்பணி மன்றங்களா மாத்தினாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும் போதே சொந்த பணத்துல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகையா 25 லட்சம் கொடுக்கறது, தையல் மிஷின் தர்றது, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர்னு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய உதவிகளை செஞ்சாரு விஜயகாந்த். நடிகரா இருக்கும் போதே ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பெரிய பெரிய போராட்டங்களா நடத்தினாரு விஜயகாந்த். பல வருஷமா இருந்த கடன் எல்லாம் அடைச்சு தமிழ் சினிமாவுக்கு விடிவெளியா ஆனார். 2005 செப்டம்பர் 14 அன்னைக்கு தேமுதிகங்கிற புது கட்சியை தொடங்கினாரு விஜயகாந்த். எல்லா கட்சிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி விஜயகாந்தோட முதல் மாநாட்டிலேயே லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டாங்க. நான் வருவேன், என் வெறி, என் மக்கள், என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன
ஊழலை ஒழிக்கிறதும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கிறதும் விஜயகாந்தோட முக்கிய கொள்கைகளா இருந்துச்சு. 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லாம 236 தொகுதிகளிலையும் தேமுதிக நின்னுச்சு. 8.45% ஓட்டு வாங்கி 2 பெரிய திராவிட கட்சிகளையும் அதிர வச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் எம்எல்ஏவாகி சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அவர் சட்டமன்றத்துக்குள்ள வந்த அன்னைக்கு இருந்து தினம் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தையே அதிர வச்சாரு. இந்த டைம்ல தான் சென்னையில மேம்பாலம் கட்டுறதுக்காக விஜயகாந்தோட மண்டபம் இடிக்கப்பட்டு விஜயகாந்தோட அரசியல் வளர்ச்சி பிடிக்காம திமுக அராஜகம் பண்றதை ஓபனா பேசியிருந்தாரு விஜயகாந்த். திமுக அண்ணா திமுக போன ஆட்சியில என்ன நீ இந்த ஆட்சியில பண்ணல, நீ இந்த ஆட்சியில நீ போன ஆட்சியில பண்ணல, போன ஆட்சியில அதை பண்ண இதை பண்ண இதைத்தானே சொல்றீங்க. இதுக்குத்தான் ஒரு தவறு தீர்வு ஆகாதுங்கிறதுனால மக்கள் மாத்தி ஓட்டு போட்டாங்க. மக்கள் மாத்தி ஓட்டு போட்டு நீங்க அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தனிச்சு போட்டியிட்டாரு விஜயகாந்த். அதுல 10.5% ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு. 2011 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. திமுக அதிமுகக்கு மாற்று கட்சியா உருவெடுத்து வந்த நேரத்துல அதிமுக கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். ஏடிஎம்கே கூட்டணியில 41 தொகுதிகள் தேமுதிக கிடைச்சது. அதுல 29 தொகுதிகள்ல தேமுதிக ஜெயிச்சது. விஜயகாந்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச சில மாசத்திலேயே ஏடிஎம்கே கூட சில கருத்து வேறுபாடு ஆச்சு. சட்டமன்றத்துக்குள்ளேயே காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. இந்த இதெல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க? அதுக்கப்புறம் 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 14 தொகுதிகளோட பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். ஆனா தேமுதிக எங்கேயுமே வின் பண்ணல. அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா தேமுதிக இருந்து 8 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேக்கு போனாங்க. அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் உடல்நிலையும் சரியில்லாம போக அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சு ஓட் பர்சன்டேஜ் 2% குறைஞ்சது. அதுக்கப்புறமா 2023 அவர் இறக்குற வரைக்கும் பெருசா வெளியில கூட அவரை யாரும் பார்க்க முடியாம போச்சு. இப்படி தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய மாற்றா உருவான விஜயகாந்தோட கட்சி ஆரம்பத்துல இருந்த உத்வேகம் போக போக குறைஞ்சு கடைசியில ஒண்ணும் இல்லாமையே போச்சு. அரசியல்ல குதிச்ச நடிகர்கள் நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் பாக்யராஜ். சினிமால அறிமுகமான 3 வருஷத்துல எம்ஜிஆர் மேல இருந்த பற்று காரணமா அவருக்கு ஆதரவா 80கள்ல அரசியலுக்குள்ள வந்தார். 89 எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு தனி கட்சியை தொடங்கினாரு பாக்யராஜ். சினிமால அவ்வளவு பீக்கா அப்போ இருந்த பாக்யராஜுக்கு அரசியல்வாதியா மக்கள் கிட்ட பெருசா எந்த ஆதரவுமே கிடைக்கல. தன்னோட கலை வாரிசு பாக்யராஜ்னு எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் கூட மக்கள் கிட்ட இருந்து இது எடுபடல. குறுகிய காலத்திலேயே கட்சியை கலைச்சிட்டு ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் 2006 டிஎம்கேல சேர்ந்தாரு. அப்புறம் டிஎம்கேல இருந்தும் வெளியே வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்து இன்னொரு தமிழ் நடிகர் டி ராஜேந்தர். ஆரம்பத்தில் டிஎம்கேல சேர்ந்த டிஆர் 1991 தாயக மறுமலர்ச்சி கழகம்னு தனி கட்சி தொடங்கினார். 1991 எலெக்ஷன்ல 11 தொகுதியில போட்டி போட்டு 2 தொகுதியில ஜெயிச்சாரு. 1996 கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் டிஎம்கேல சேர்ந்தாரு. திமுக சார்பா போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாரு. 2004 டிஎம்கேல இருந்து மறுபடியும் வெளியேறி அனைத்து இந்திய லட்சிய திமுக இன்னொரு கட்சியை தொடங்கினாரு. இது கோட்டுக்கா வந்த கூட்டம் இல்ல, என் மேட்டுக்கா வந்த கூட்டம். இது பிரியாணிக்கு வந்த கூட்டம் இல்ல, என்கிட்ட பிரியப்பட்டு வந்த கூட்டம். இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் சரத்குமார். சரத்குமாரும் 1996 திமுக சேர்ந்து பிரச்சாரம் பண்ணினாரு. அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைச்சது. பின்னாடி டிஎம்கே கூட பல பிரச்சனைகள் வந்து 2001 ஏடிஎம்கேல சேர்ந்தாரு. 5 வருஷத்துல ஏடிஎம்கேல இருந்து விலகி 2007 சமத்துவ மக்கள் கட்சின்னு தனி கட்சியை தொடங்கினாரு. 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு. ஓட்டும் கிடைக்கல, தோத்தும் போனாரு. 2011 மறுபடியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதால 2 இடத்துல வின் பண்ணி எம்எல்ஏவா ஆனாரு. 2016 கட்சிக்குள்ள பூசல் வந்து கட்சியே 2ஆ உடைஞ்சது. 2021 மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சாரு. போட்டியிட்டு எல்லா இடத்துலயும் தோத்து போனாரு. கடைசியா இப்ப கட்சியவே முழுசா பிஜேபியில சேர்த்து தொண்டர்களையே ஆதர வச்சாரு. இதே மாதிரி அரசியலுக்கு வந்து இன்னொரு நடிகர் கார்த்திக். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு தொடங்கி 3 வருஷத்துல கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற நடிகர் கமல்ஹாசன். ஆரம்பத்துல இருந்தே கமல் அரசியலுக்கு வருவாருன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா நான் அரசியலுக்கு பொருத்தமானவர் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாரு. 2013 கமல் நடிச்ச விஸ்வரூபம் பட ரிலீஸ் பிரச்சனை வந்தப்போ முதல் முறையா ஜெயலலிதாவோட அரசு தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஓப்பனா பேசினது நாட்டையே அதிர்வச்சது. என் ரசிகர் கூட்டத்தில் இருக்கும் முஸ்லிம்கள் உங்களுக்கும் சகோதரர்கள், எனக்கும் சகோதரர்கள். அதுக்கப்புறம் 2017 பிக் பாஸ் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஓப்பனா அரசியல் பேச ஆரம்பிச்சாரு கமல். இனி என்ன வேலை எனக்கு என்று கேட்க மாட்டேன். உங்கள் வேலைதான் என் கடமை, என் வாழ்வு. ஆளுங்கட்சியை தாக்கி நிறைய ட்வீட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. கமலோட அரசியல் வெறும் ட்விட்டர்ல தான் விமர்சனம் வர ஆரம்பிச்சது. 2018 மதுரையில பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி மக்கள் நீதி மையம்னு தனி கட்சியை தொடங்கினார். இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையம். அடுத்த வருஷம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் தனித்து போட்டிக்கிட்டாரு. ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். கூறு போட்டு
சமூக விரோதிகள் கூட்டம். எல்லா தொகுதிகளிலும் தோத்தாலும் மொத்தமா 15,75,000 ஓட்டு வாங்கினாரு. அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சது மக்கள் நீதி மையம். என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு மாற்று கட்சியா கமல் இருப்பாருன்னு மக்கள் நம்பிட்டு இருந்த நேரத்துல இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு போட்டியிடாம திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வர்றாரு. 1991 இருந்து ரஜினி ஜெயலலிதா தலைமையிலான அரசுக்கு எதிராக படங்கள்ல நிறைய வசனமும் பாடல் வரிகளையும் வச்சுட்டு வந்தாரு. சரித்திரத்தில் என்னாலும் பெண்மகள் ஜெயித்ததில்லை. கட்சியெல்லாம் இப்ப நமக்கு காலத்தின் கையா அது இருக்கு. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம். நடவடிக்கைகளும் ஜெயலலிதாவுக்கு எரிச்சலூட்டும் விதமா இருந்துச்சு. சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்களே, உங்களை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விழுத சொல்லுவாங்க. இந்த மரம் இன்னும் பழுக்கவில்லை, அதுக்குள்ள இந்த கல்லடி விழுத. நான் இன்னும் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி வந்து நம்மளை சாடுறாங்கன்னு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா தெரியாது. பயப்படுறாங்க. என்ன பார்த்து டெஃபினட்டா பயம் இல்லைங்க, சத்தியமா என்ன பார்த்து பயம் இல்லை. என் பின்னால நீங்களா இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்தா பயப்படுறாங்க. 90களில் நடிகர் சங்கம் சார்பா ஒரு திரைப்பட நகரம் தொடங்கப்பட்டு அதுக்கு ஜே திரைப்பட நகர்னு பேர் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் நகர்னு வைக்கலாம், சிவாஜி நகர்னு வைக்கலாம், ஏன் ஜே நகர்னு வச்சீங்கன்னு ஜெயலலிதா முன்னாடியே பேசி அதிர வச்சாரு. 1996 தன்னோட ஆதரவை ஏடிஎம்கேக்கு எதிராக சொன்னதால அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே படுதோல்வி அடைய பெரிய காரணமா அமைஞ்சது. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பண வரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது, தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. தமிழக அரசியல் பெரிய சக்தியா இருந்தாலும் முழுசா அரசியலுக்கு வராம பின்வாங்கி படங்கள்ல மட்டும் அரசியல் பேசி வந்தாரு ரஜினி. 2017 ஒரு வழியா நான் அரசியலுக்கு வர்றது உறுதினு ரசிகர்கள் முன்னாடி பதிவு பண்ணாரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. ஜோக்கர் ஆக்கிட்டாங்க வந்த தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் அவர் பின்னாடி பிஜேபி இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த அப்புறம் கட்சி நான் தொடங்க போறது இல்ல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சினிமால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரஜினி. இத்தனை நடிகர்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான் சினிமால இருந்து வந்து ப்ராப்பரா அரசியல்வாதியா சினிமால பெற்ற அதே வெற்றியை தாண்டி சரித்திர வெற்றிகளை படைச்சு அரசியல் களத்தையே மாற்றினாங்க. இந்த வரிசையில தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஸ்டாரா பீக்ல இருக்கிற டைம்லயே இனிமேல் நான் படங்கள்ல நடிக்க போறது இல்லைன்னு பகிரங்கமா அறிவிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய். விஜய்க்கு தமிழ்நாட்டுல இருக்க ஆதரவை பார்த்து இருக்கிற எல்லா பெரிய கட்சிகளுமே பயத்துல தான் இருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா பெற்ற அதே வெற்றியை விஜய் பெற்று 2026 மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை பெறுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜயோட சுவாரஸ்யமான அரசியல் பயணத்தை சீக்கிரமே நம்ம சேனல்ல ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம். இந்த தேர்தலெல்லாம் போட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். கரெக்டா அதே மாதிரி தான் பண்ணாரு. ஆக்சுவலி அந்த இப்போ நம்ம பார்த்த வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்காரு, மாநாடுக்கு முன்னாடி வந்த வீடியோ பண்ண தெரியுதா? அதனால மாநாடு சீன் எதுவுமே இல்லை, மாநாடுக்கு முன்னாடி வந்த இதுதான் போல இருக்கு. நானா அடித்து சொல்லுவேன். ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்கிறேன், நான் எனக்கு கெஸ் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பிளான்டாக தான் இவர் பண்ணுறாருங்கிற கெஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த அளவுக்கு பிளான்டாக இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன், அவர் இப்போ உடனே சில பேர் எனக்கு தெரியல, ஆக்சுவலி நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, அதிலே இருந்து அரசியல் வரணுன்ற நினச்சவங்க வேற, சரியா? அது மாதிரி நினச்சது வந்து அதை எப்படி பணி செஞ்சு அந்த பதவிக்கு வந்து உட்காந்தவங்கன்னு பார்த்தா யாரு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் விஜயகாந்த் சாருமே. ஓகேவா, மக்களுக்காக செஞ்சு. பட் வந்து இவங்க செஞ்சாரு, கட்சியில இருந்து வரல, அது ஒன்று மட்டும் வித்தியாசம். அதுதான் சொல்றேன். மற்றவங்கலாம் எனக்கு இத்தனை பேர் சொன்னாங்க, எனக்கு ஆக்சுவலி இத்தனை பேர் இருக்காங்கன்றதே எனக்கு வந்து தெரியாது. எனக்கு வந்து யார் யார் தெரியும்னா கமல் தெரியும், ரஜினி சார் தெரியும், சரத்குமார் தெரியும்.
உனக்கு தெரியாத எனக்கு தெரிஞ்சுன்னா கார்த்தி சார் தெரிஞ்சிருக்காது, பாக்கியராஜ் சார் தெரிஞ்சிருக்காது. டிஆர் சார் கூட தெரியும் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தாங்க, மற்றவங்க யாரும் எனக்கு பெருசாக தெரியல எனக்கு. ஆனால் சொன்னது எல்லாருமே இருந்திருக்காங்கன்னு தெரியும், ஆனால் அந்த கட்சி பேர்லாம் டக்கு டக்கு எனக்கு ஆக்சுவலாக சிவாஜி சார் கூட கட்சியில் எம்ஜிஆர் கூட இருந்தாருன்னு தெரியும், அவர் தனியாக ஒரு கட்சி வச்சிருந்தாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் கூட சேர்ந்தே இல்லை ஆக்சுவலி, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது காங்கிரஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. காங்கிரஸில் மெயினாக காமராஜர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதான் சொன்னாங்களே காமராஜருக்கு அப்புறம் அவர் தான் வர வேண்டியது, பட் ஆனால் பாலிடிக்ஸ்னால மாற்றிட்டாங்க. மேபி அதான் சொன்னாங்க, மேபி அந்த டயத்தில் அவர் வந்திருந்தாருன்னா மேபி இவரையே வந்து தேர்ட் கேட்டகரி மூவ் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி வந்திருக்கோம், எம்ஜிஆரா சிவாஜியான்ற மாதிரி ஆகியிருக்க வேண்டியது. அதே மாதிரி இப்போ விஜய் அவருமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அந்த பாலிட்டிக்கல் ஃபார்மேட்டே பிரேக் பண்ணுறாரு. இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது, ஏன் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நம்ம புதுசாக ஒன்று பண்ணுவோன்றதை பண்ணுறாரு. அதனால வந்து மற்ற கட்சிக்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்றது தெரியல. ஏன்னா நார்மலாக கட்சினா இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் பேசுவாங்கன்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஓகேவா? அந்த ஃபார்மேட்டே உடைக்கிறதால மற்றவங்க யாருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அதான் உண்மை. கரெக்டாக இப்போ தான் அந்த இதுக்காக ப்ராப்ளம் நடந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம், இவங்க இந்த மாதிரி துண்டு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அடுத்த நாளே உடனே வந்து இவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஃபாலோ பண்ணி சீமான் எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபாலோ சிஎம் பண்ணாரு, அப்புறம் என்ன அண்ணாமலை பண்ணாரு, இப்போ அண்ணாமலை ஃபஸ்ட்டே பண்ணிட்டாரு. பட் ஆனால் அது வந்து தெரில, அது எனக்கு தெரியல. அவர் என்னமோ நினச்சி பண்ணாரு, பட் அது வேற மாதிரி போய் சேர்ந்துருச்சு. அது காமெடியாக இருந்தது ஆக்சுவலி பண்ணது. அப்பெல்லாம் பண்ணி தான் பண்ணணுன்றது கிடையாது. இவங்க வந்து இன்னும் அந்த பழைய காலத்து ஸ்டைல்லே இருக்காங்க ஆக்சுவலி. இப்போ நிறைய எல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸே ஃபோனில் தான் இருக்காங்க முக்கால்வாசினார், நம்மளோட பேப்பர் படிக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி போய் ரீச் ஆகணுன்றதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுமாரி பண்ணால் இப்படி அது ஒர்க் அவுட் ஆகுன்றதும் தெரியல. சவுக்கடி கொடுத்துக்கிட்டா தனக்கு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ரோட்ல இறங்கி தானே போராட்டம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பண்ணது கூட எனக்கு ஓகே, விஜய் சார் பண்ணது ஓகே. அதேமாரி சீமான் சார் வந்து போராட்டம் தான் பண்ண போனாங்க, அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணறதுக்காக. அது 2மே வந்து ப்ராப்பராக இந்த விஷயத்துக்கு இப்படி தான் நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு இன்னொன்று ஒரு டவுட்டு, இதோட பெரிய பெரிய இஷ்யூ நான் ஆக்சுவலி நான் அது நார்மலாகவே கேட்கணும்னு நினச்சேன். எவ்வளவோ பெரிய பெரிய இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கிடையாது. அது வந்து அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை பேஸ் பண்ணி அந்த விஷயம் மாறும். நான் அப்படி சொல்ல, இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு பப்ளிக் பீப்புளாக நான் கேட்குறது என்னன்னா, இதோட பெரிய பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஓகேவா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி தண்டனை கிடைச்சிருக்கா? இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல, அப்போ ஏன் அது வந்து பெரிய ப்ராஜெக்ட் ஆகலை, இப்போ ஏன் ஆகுதுன்றது என்னோடது. அந்த விக்டிமா சாரி அந்த சஸ்பெக்ட் இருக்காங்களா, அந்த குற்றவாளி வந்து ஆக்சுவலி பேஸ் வந்து டிஎம்கே. ஸோ இதை வச்சு டிஎம்கே வந்து நம்ம டவுன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, அதுதான் ரீசன். ஸோ இது மாதிரி இதுவுமே அரசியல் தான், ஜஸ்டிஸ்க்காக கிடையாது. இதுக்குள்ள ஜஸ்டிஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்படி கிடையாது, இது எனக்கு அதுதான் புரியல. இப்போ எல்லாருமே வந்து அந்த ஒரு அது வந்து ஒரு அது எல்லாம் அது வந்து ரொம்ப பெரிய இன்டெப்த் டாபிக். நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கு இதுமாதிரி நடந்துச்சுன்னு போய் இது பண்ணால் அதை வந்து கொண்டு வரத்துக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க, அதுதான் ப்ராப்ளம். அதான் ஏன் அப்படிதான் இருக்கு. ஜஸ்டிஸ் எல்லாத்துக்குமே தானே வரணும், எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கணும், ஆனால் இருக்கிறது இல்லை. அதை தான் சொல்கிறாரு. நான் ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹிட் ஆகிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இன்சிடென்ட் நடந்திருக்கு, அப்போ இதே தலைவர்கள் தான் இருந்தாங்க, இதே போஸ்டிங்கில் தான் எல்லாம் இருந்தாங்க, அப்போ இதே பவர் தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். அதே தான் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து அந்த பரந்தூரில் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறாங்களே, ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு எல்லாம். அதை வந்து அதை பற்றி இது வரைக்கும் வந்து அதை ஆப்போஸ் பண்ணி நிற்கிறேன்றத சொல்கிறாங்க டிவிகேல. பட் அதுக்கு வந்து டேரெக்டாக விஜய் போய் அப்ரோச் பண்ணி எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஒன்றும் ஓப்பனாக வாய்ஸ் கூட சொன்னதில்லை. அதுதான் ஏன்னு எனக்கும் தெரியல. அதுக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசன் நம்மளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சரி, நான் அது கூட வந்து ஏர்போர்ட் கூட ஓகே, அது அரசியல் இருந்தது, ஓகேவா? அது வந்து நான் சொல்ல முடியாது, அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ஓகேவா? வரதுனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வரதுனால அந்த இடம்லாம் பிரச்சனையாகுன்றது ஓகே, அது வேறு. நான் கேட்குறது என்னென்னா, நான் அது ஆக்சுவல் நான் விஜய் சார்கிட்டுமே கேட்குறது அதுதான். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு, அப்போல்லாம் இந்த ஸ்ட்ராங்காக இல்லாத அப்போ இப்போ ஏன் அப்போ நீங்களும் அந்த அந்த ஒரு விக்டிம் கார்டு தான் யூஸ் பண்ணுறீங்களா?
அவங்கள அடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்ன்னு பண்றீங்களான்னு தான் நான் கேட்குறேன். இப்ப நீங்க வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு நிக்கிறீங்க, இந்த விஷயத்தினால எடுத்து அடிச்சா அவங்க மேலே அந்த அடி போய் விழும் ப்ராப்பராக அப்படிங்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நீ வேறு ஒரு விஷயத்த நீ என்ன நீ இது பண்ணாலும் அவங்க அந்த ப்ராப்ளமில் நிற்கிற தூரம் வந்து தள்ளி இருக்கும்னால அவங்கள வந்து பீட் பண்ண முடியாது. சரி, ஓகே, இப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படியே ஓகேவா? அவர் வந்து கட்சியில் இல்லாதப்ப அதை பற்றி பேசினா அது அவ்வளோ தான். ஏன்னா கட்சியில் இருக்கவங்க அப்போ போஸ்டிங்கில் இருக்கவங்க அதை அமைக்கிடுவாங்க, அதனால அவர் பேசாமல் இருக்கல. இப்போ அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அவர் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம அவர் தைரியமாக பண்ணுறாருன்ற ஒரு இது கூட இருக்கலாம். ஆனால் நான் இனிமேல் அவர்கிட்ட கேட்குறது என்னன்னா, இப்போ எப்படி வாய்ஸ் கொடுக்குறாரோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வந்து அதான் சொல்கிறேன். எனக்கு அது சொல்கிற பட் எனக்கு என்னன்னா மேபி அவங்க வந்து இப்போ இருக்கிறத விட படம் முடித்த பிறகு மேபி இன்னும் ஃபோர்ஸாக இருக்கலாம் மேபி. ஸோ அது வரைக்கும் இருக்காரு இல்லை கம்மியாக இருக்காரு. இப்போ எப்படி வந்து போய் ஒரு தனிப்பட்ட முறையில் போய் அவர் லெட்ரு கொடுக்குறாரோ அதே மாதிரி ஈவன் இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்குமே சொல்கிறேன். ஓகேவா? மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க இல்லாமல் எல்லாத்துக்குமே அவர் அதே ஸ்டெப் அது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கணுன்றது என்னோட ஒரு இது. இவங்களும் வந்து எப்படி சொல்றது, மற்ற கட்சியெலாம் பண்ணி டிவிக்கே விட்டுட்டு நான் சொல்கிறேன், மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்சியில் ஒரு பிரச்சனையா அப்போ நம்ம அதை எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுவோம், இந்த கட்சியில் பிரச்சனை அப்படியே தான் போயிடுமோட மக்களுக்கு நடுவில் இருக்க பிரச்சனையும் பேச மாட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ லட்சம் கொடுக்குறோம், நிதியாக கொடுக்குறோம், ஃபுல் வந்தால் தான் தெரியும் அவங்க எப்படி பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இருந்தால் ஒரு நல்லா ஒரு இதாக இருக்கும். நான் அது மாதிரி ஒரு கட்சி தான் வேணும் நான் எதிர்பார்க்குறேன். பாப்போம் அந்த மாதிரி வருதா என்னன்னு. இல்லாமல் ஓகேவா? ஓகே, வேறு ஒரு வீடியோவில் ஓகே இல்லை வந்து எங்களோட கமெண்ட்ஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் பேசினது ஏதாவது டூ மச்சாக இருந்தால் டூ மச் இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ஆமாம், இந்த எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நாங்கள் பேசுகிறோம். எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இப்போ நம்ம பேசினது தான் இருக்கும். பட் அது எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் அதே விஷயம் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், அவ்வளோதான். ஆக்சுவலாக எனக்கு வந்து எல்லாரும் நினைக்கிறது ஒரே விஷயமா தான் இருக்கும். எனக்கு அது யோசிக்க தோணுச்சு, அதனால எனக்கு கேட்கணும். ஆக்சுவலாக அது ஆஃப் கேமராவில் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க பார்ப்போம், அப்போ தான் தெரியும். ஓகே, இன்னைக்கு வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.